இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உங்களுடைய பிளாக்கரோட ரியல் டைம் ரிப்போர்ட்டை வந்து நம்ம வந்து செக் பண்ணுறது சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு உங்களுடைய கூகுள் அனலிட்டிக்ஸ் பேஜ் வந்து போயிருங்க. ஸோ உங்களோட வெப்சைட்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைம் சொல்லிட்டு லெஃப்ட் சைடு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து ஓவர் வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக என்னுடைய பிளாக்கர்லேருந்து ஒரு யூசர் வந்து விசிட் பண்ணி அண்ட் மொபைல் டிவைஸில் வந்து விசிட் பண்ணியிருக்காரு. ஸோ லேண்டிங் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் டிவைஸில் ஹோம் பேஜ் வந்து விசிட் பண்ணி இப்போ பார்த்துக்கிருக்காரு. அண்ட் எந்த சோசியல் டிராஃபிக் வந்து அவருக்கு வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்து என்னுடைய வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி விசிட் பண்ணி பார்த்துக்கிருக்காரு. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு யூசர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த யூசர் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டாப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் வியூஸ் ரிப்போர்ட் வந்து காட்டும். இந்த ரெண்டு யூசர் வந்து எத்தனை பேஜஸ் வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெர் மினிட்டுக்கு வந்து எத்தனை பேஜ் வந்து பார்க்குறாங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெர் செகண்டுக்கு வந்து எத்தனை பேஜ் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இந்த இடத்துல லைவ் ரிப்போர்ட் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2 பேஜ் வியூஸ் வந்து எனக்கு வந்து போயிருக்கு. அண்ட் ஒரு யூசர் வந்து டேரெக்டாக என்னுடைய ஹோம் பேஜ் வந்து பார்த்துக்கிருக்காரு. இப்போ நியூவாக வந்து டெக்ஸ்டாப்பில் ஜாயின் பண்ண அந்த யூசர் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஒரு போஸ்ட் வந்து டேரெக்டாக இங்கே வந்து பார்த்துக்கிருக்காரு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூசரோட லேண்டிங் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டோட லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து லேண்டிங் பேஜ். அண்ட் இன்னொரு யூசரோட லேண்டிங் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் வந்து காட்டுது. ஸோ இந்த ரெண்டு யூசரோட லேண்டிங் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் சோசியல் மீடியா பொறுத்தவரை ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்புக்கு நேரம் வந்து பாருங்கள் ஆக்டிவ் யூசர்ஸ் 2 அப்படின்ற மாதிரி காட்டுதுங்களா. ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்து தான் வந்திருக்காங்க. சில வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த போஸ்ட்டோட லிங்க் வந்து டேரெக்டாக டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த மாதிரி லிங்க் வந்து கிளிக் பண்ணி பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்டோட லேண்டிங் பேஜ் வந்து டேரெக்டாக அந்த விசிட்டர்ஸ் வந்து வியூ பண்ணி பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசருக்கு வந்து அந்த போஸ்ட்டோட லிங்க் வந்து காட்டுது, இன்னொரு யூசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் வந்து காட்டுது, புரியுதுங்களா. ஸோ இந்த ரெண்டு பேரோட லொக்கேஷனும் நீங்கள் வந்து கீழே வந்து இந்த மேப்பில் வந்து பார்த்துக்க முடியும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் தனியாக கூட வந்து லொக்கேஷன் தனியாக அந்த லெஃப்ட் சைடில் வந்து லொக்கேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். இப்போ அந்த ஒரு யூசர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஆகிட்டாரு. தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் சோர்ஸ். ஸோ இந்த டிராஃபிக் சோர்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து யூடியூப் அப்படின்னு தான் காட்டும். ஏன்னா இந்த ரெண்டு யூசருமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து யூடியூப்லேருந்து தான் வந்து வந்திருக்காங்க. ஸோ சோசியல் அண்ட் யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது பார்த்தீங்களா. இந்த அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட். ஸோ கண்டென்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த யூசர் இப்போ உங்களுடைய வெப்சைட்டில் வந்து கரண்ட்டில் எத்தனை யூசர் இருக்காங்களோ ஸோ ஒவ்வொரு யூசர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கண்டென்ட் வந்து படிச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாவதாக வந்து டெக்ஸ்டாப் யூசர் வந்து லேண்டிங் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த குறிப்பிட்ட ஒரு போஸ்ட்டோட பேஜ் வந்து இப்போ வியூ பண்ணி பார்த்துக்கிருக்காரு. அந்த பேஜோட டைட்டில் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயிலும் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வெப்சைட் வந்து விசிட் பண்ணுவீங்க, அதாவது அந்த போஸ்ட்டோட லேண்டிங் பேஜ் நீங்கள் வந்து விசிட் பண்ணுவீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ். ஸோ இந்த ஈவெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேர் இஸ் நோ டேட்டா அப்படின்ற மாதிரி தான் வந்து காட்டும். இந்த ஈவெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய வெப்சைட்டில் ஒரு யூசர் வந்து விசிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்டை வந்து சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணார், அல்லது நீங்கள் வந்து உங்களுடைய வெப்சைட்டில் பேமெண்ட் மாதிரியான விஷயங்கள் வந்து கேட்வே கொடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள் அவர் கிளிக் பண்ணி அதை பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ஈவெண்ட்ஸ் கேட்டகரியில் வந்துடும். ஸோ அதை பற்றின டீட்டெயில் எல்லாமே இங்கே வந்து பார்த்துக்க முடியும். அண்ட் கன்வர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தேர் இஸ் நோ டேட்டா ஃபார் திஸ் வியூ அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு வந்து காட்டும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லைவ் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை யூசர் இருக்கிறாங்க அண்ட் எத்தனை பேஜஸ் வந்து பெர் மினிட் வந்து பார்க்குறாங்க, எந்த லொக்கேஷன்லேருந்து பார்க்குறாங்க, எந்த டிவைஸில் வந்து பார்த்துக்கிருக்காங்க அண்ட் எந்த பேஜஸ் வந்து பார்த்துக்கிருக்காங்க, எந்த சோசியல் மீடியாவிலேருந்து உங்களுக்கு வந்து இந்த யூசர்ஸ் வந்து விசிட் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுடைய லொக்கேஷன் என்ன. அண்ட் இதில் அடிஷ்னலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பாருங்கள் டாப் கீவேர்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கூகுளில் வந்து ஏதோ ஒரு கீவேர்டு வந்து ஒரு யூசர் வந்து போட்டு சர்ச் பண்ணுறப்ப உங்களுடைய பிளாக்கரில் இருக்கக்கூடிய போஸ்ட் வந்து காட்டி அதை வந்து கிளிக் பண்ணார் அப்படின்னா அந்த கீவேர்டோட நேம் எல்லாமே இந்த இடத்துல வந்து காட்டும், புரியுதுங்களா. ஸோ இப்போ வந்து ரெண்டு யூசருமே எனக்கு வந்து டேரெக்டாக யூடியூப்லேருந்து வந்தவங்க தான். ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல கீவேர்டு வந்து காட்டலை. அண்ட் ரெஃபரல் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெஃபரலோட லிங்க் எல்லாமே இந்த இடத்துல வந்து காட்டும், புரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து A to Z ரிப்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிளாக்கரை பற்றி இன்ஸ்டண்ட்டாக இப்போ ரியலாக வந்து லைவாக நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும், புரியுதுங்களா. ஸோ இப்போ வந்து ஒரு யூசர் வந்து விசிட் பண்ணியிருக்காரு அப்படின்னா உங்களுடைய பிளாக்கரோட செட்டிங்ஸில் நீங்கள் போனீங்க அப்படின்னா அதில் வந்து டுடே வந்து போட்டிருக்கும், டுடே வியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து எத்தனை வியூஸ் வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட் எல்லாமே அங்கே வந்து காட்டும். ஒரு யூசர் வந்து உங்களுடைய ஹோம் பேஜ் வந்து இப்போ விசிட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோம். ஸோ அந்த ஹோம் பேஜ் வந்து விசிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு போஸ்ட்டோட லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த போஸ்ட் படிக்கிறாரு அப்படின்னா அந்த வியூஸோட கவுண்டிங் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து பாருங்கள் அகெயின் வந்து ஒரு யூசர் வந்து மொபைலில் வந்து விசிட் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து
ஐ திங்க் கூகுள்லேருந்து வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் கீவேர்டு வந்து அவருக்கு காமிக்கலை. ஸோ மேபி வந்து சில ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அவங்களுக்கு வந்து காமிக்கும், புரியுதுங்களா? இவர் வந்து யூடியூப்ல வந்து வரல, அண்ட் ஐ திங்க் வேறு சோசியல் மீடியாவிலேருந்து வரல, அண்ட் ரெஃபரல் மூலியமா வரல. டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஆர்கானிக் வியூ அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு வியூ அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அவருடைய லேண்டிங் பேஜ் வந்து பாருங்கள். ஸோ டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் தான் வந்து வந்திருக்காரு, அண்ட் ஹோம் பேஜில் தான் அவர் வந்து விசிட் பண்ணியிருக்காரு. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேஜ் வந்து பார்த்துருக்காரு. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் வந்து அந்த யூசர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு போஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறதுக்கு பார்த்துக்கிருக்காரு. ஸோ ஐ திங்க் இப்போ நான் போட்ட போஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ மொதல் போஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணி இப்போ படிச்சுக்கிருக்காரு. அண்ட் அவங்களுடைய பேஜ் வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 4 அப்படின்ற மாதிரி வந்து காட்டுது. ஸோ பெர் செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து இந்த பேஜ் வந்து போய்க்கிருக்கு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த 1 மினிட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேஜ் வியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 யூசர் வந்து எத்தனை பேஜ் வந்து பார்த்துருக்காங்க அப்படிங்கிற அந்த கவுண்டிங்கை நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். இது எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக லைவாக நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன லொக்கேஷனாக வந்து இருக்கும். ஸோ 2மே வந்து சென்னை அண்ட் இன்னொரு லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அப்படின்ற மாதிரி வந்து காட்டுது. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய பிளாக்கரில் நீங்கள் வந்து லைவ் ரிப்போர்ட் பார்க்கணும் அப்படின்னா ஸோ உங்களுடைய கூகுள் அனலிட்டிக்ஸ் பேஜ் வந்து போங்க. அதில் நீங்கள் மல்டிபிள் பிளாக்கர் வச்சுருந்தீங்கன்னா எந்த பிளாக்கருக்கு வந்து பார்க்கணுமோ அந்த பிளாக்கரை வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுடைய பிளாக்கரோட லைவ் ரிப்போர்ட்டை நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ எங்கேருந்து வந்து ட்ராபிக் வருது, ஸோ என்ன கண்டென்ட் வந்து படிச்சுக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட் எல்லாமே வந்து பார்த்துக்க முடியும். அண்ட் நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து ஒரு அரை மணி நேரம் அல்லது எவ்வளோ டைம் வந்து கிடைக்குதோ நீங்கள் வந்து உங்களுடைய பிளாக்கரை நீங்கள் வந்து கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த போஸ்ட் வந்து யூசர் வந்து அதிகமாக வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட் கூட நீங்கள் வந்து அடுத்தடுத்து வந்து கிரியேட் பண்ண முடியும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாக்கரோட டெவலப்மெண்ட்டுக்காக நீங்கள் வந்து இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உங்களுடைய பிளாக்கருக்கு நீங்கள் வந்து லைவ் ரிப்போர்ட் இன்ஸ்டன்ட்டாக வந்து பார்க்குறது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கர் சம்பந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.